ஒரு தடவை ரொம்ப நெருக்கமான ரெண்டு நண்பர்கள் ஒரு பாலைவனத்துல நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. ரெண்டு பேருக்கும் இடையில சின்னதா ஒரு சண்டை வந்துருச்சு. கோபத்துல ஒருத்தன் இன்னொருத்தனோட கன்னத்துல பிளார்னு ஒன்னு போட்டுட்டான். அடி வாங்கின நண்பன் மனசுக்குள்ள ரொம்ப கஷ்டப்பட்டு போனான். ஆனா ஒண்ணுமே பேசாம பக்கத்துல இருந்த மணல்ல இப்படி எழுதினான்: இன்னைக்கு என் ஆப்த நண்பன் என்னை கஷ்டப்படுத்திட்டான். அப்புறம் ரெண்டு பேரும் மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சாங்க. ரொம்ப தூரம் போனதுக்கப்புறம் மரங்கள் நிறைஞ்ச ஒரு ஓட மாதிரி இடத்துக்கு வந்தாங்க. தண்ணிய பார்த்ததும் குளிக்கிறதுக்காக ரெண்டு பேரும் குளத்துல இறங்குனாங்க. அடி வாங்கினவன் ஆழமான இடத்துக்கு போக திடீர்னு தண்ணிக்குள்ள மூழ்க ஆரம்பிச்சிட்டான். உடனே அவனை அடிச்ச நண்பன் சட்டுன்னு நீந்தி போய் அவனை காப்பாத்தி கரைக்கு கொண்டு வந்தான். உயிர் பிழைச்ச நண்பன் இந்த தடவை பக்கத்துல இருந்த பெரிய பாறை ஒண்ணுல கஷ்டப்பட்டு செதுக்கினான். இன்னைக்கு என் அருமையான நண்பன் என் உயிரை காப்பாத்திட்டான். அப்ப அவன் கன்னத்துல அடிச்சவன்: ஏண்டா, நான் உன்னை காயப்படுத்தினப்ப மணல்ல எழுதின, ஆனா இப்ப நான் உன்னை காப்பாத்தினப்ப மட்டும் பாறையில செதுக்குற, விஷயம் என்னன்னு கேட்டான். அதுக்கு அவன் சொன்ன: யாராவது நமக்கு கெடுதல் செஞ்சா அத நம்ம மறந்து போறதுக்காக காத்துல அழிஞ்சு போற மணல்ல எழுதணும். ஆனா ஒருத்தன் நமக்கு செஞ்ச உதவிய மட்டும் நாம என்னைக்கும் மறக்கக்கூடாதுன்னு அது அழியாத பாறையில செதுக்கப்படணும். கருத்து: கெட்டதை சீக்கிரம் மறக்கணும், நல்லத மட்டும் மனசுல